வணக்கம் நண்பர்களே. அன்புள்ள அண்ணனுக்கு. ஒரு வெளிச்சமற்ற இருட்டறையில் தங்கை ஒருத்தி தன் அண்ணனை நினைத்து தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் எழுதுகிறாள். என் வாழ்வில் அன்புக்குரியவன் நீ மட்டும்தான். என் மீது அன்பு காட்டியவனும் நீதான். எழுதும்போது அவள் கண்களில் கண்ணீர் நீருற்று போல வெளிவந்தது. அவள் நினைவில் கடந்த கால நினைவுகள் எட்டி பார்த்தது. அன்று அவள் தன் துணிமலைகளை பையில் நிரப்பிக் கொண்டிருந்தாள். அவளின் காதலன் வெளியே பைக்கில் காத்து கொண்டிருந்தான். தன் அண்ணனால் பேச முடியாத காரணத்தினாலோ அவள் அப்பா அம்மா இல்லாத காரணத்தினாலோ அவள் தன் காதலனோடு வெளியேற திட்டமிட்டபடி வெளியே செல்ல ஆயத்தமானாள். அவள் அண்ணன் அவள் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருந்தான். அந்த பாசமோ அன்போ தங்கைக்கு புரியவில்லை. அவள் எண்ணம் முழுவதும் இவனை விட்டு வெளியேறி தன் காதலனுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அவள் அண்ணனோ அவள் கையை பிடித்து கொண்டு செல்லாதே என்று தன் சைகை மொழியில் கூறியதையும் கண்டுகொள்ளாமல் அவனை கீழே தள்ளிவிட்டு சென்றாள். எனது கடந்த காலத்தில் நான் உன்னை மிகவும் காயப்படுத்தினேன். நம் பெற்றோர்களின் சாப வார்த்தைகள் என் செவிகளில் கேட்கிறது. அவள் அண்ணனுக்கு அவள் வாசலை விட்டு வெளியே தாண்டியதும் அவன் எண்ணம் தவறாக தோன்றியது. அவள் பைக்கில் ஏறிவிட்டு அவனுடன் சிட்டாக பறந்துவிட்டாள். நாட்கள் கடந்தோடின. அவள் நினைத்தபடி அவனை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் நினைத்தபடி அவள் வாழ்க்கை அமையவில்லை. அவள் கணவன் அவளை தினமும் துன்புறுத்தி வந்தான். அவளை சங்கிலியால் அடித்து தன் நண்பர்கள் உறவினர்கள் முன்னால் கூட மானபங்கப்படுத்தும் அளவுக்கு துன்புறுத்தினான். அப்போதுதான் அவள் உணர்ந்தாள். கடந்த காலத்தில் செய்தவற்றை அப்போது ஒரு முடிவு எடுத்தாள். இங்கிருந்து எப்படியாவது தப்பித்து தன் அண்ணனிடம் சென்றுவிட வேண்டும் என்று. எப்படியோ யாரும் இல்லாத போது கொண்டு வந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். 8 மணி நேர பயணத்திற்கு அப்புறம் தன் வீட்டை அடைந்தாள். ஆனால் வீடு பூட்டியிருந்தது. நுழைவு கதவு முழுவதும் நூலாம்படைகள் சூழ்ந்து தூசு படிந்து காணப்பட்டது. அதில் ஒரு காகிதம் இருந்தது. அதனை பிரித்து படித்தாள். அப்போதுதான் தெரிந்தது, அவள் சென்ற சில நாட்களில் மன உளைச்சலுக்கு ஆளாகிதான் தற்கொலை செய்து கொண்டான் என்று. அந்த காகிதம் எப்பொழுதாவது தன் தங்கை வருவாள் என்று எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டான். அவள் கீழே விழுந்து கதறி அழ ஆரம்பித்தாள். சில கணங்களில் அவள் மயக்கமடைந்தாள். நான் உனக்கு நல்ல தங்கையாக இல்லை அண்ணா. ஆனால் நீ என் தந்தை, தாய், அண்ணன், தங்கை, அக்கா எல்லாமே நீ வரும் வரை உனக்காக காத்திருப்பேன். உன்னை மிகவும் நேசிக்கும் உன் தங்கை. இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.